ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ட்ரூத் ஆர் டேர். இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸ் 2 பேர், ஒலிவியா அண்ட் மார்க்கி. இவங்க 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. மார்க்கிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவனோட பேர் லூக்கஸ். அவனை ஒலிவியா ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே இதுதான் லாஸ்ட் சம்மர் பிரேக் அப்படிங்கிறதுனால அவங்களோட காலேஜ் லைஃப் இதோட முடிய போகுது. இதுக்கப்புறம் எல்லாரும் வேறு வேறு பாதையில் போயிடுவாங்கன்னு கடைசியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலான்னு மெக்சிகோவுக்கு போக எல்லாரும் பிளான் பண்ணி போகிறாங்க. அங்கே நிறைய இடத்துக்கு போய் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கடைசியாக அடுத்த நாள் ஊருக்கு போகலாம்னு இருக்கிறப்போ ட்ரிப்போட லாஸ்ட் நாளுங்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் பண்ணலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போது ஒலிவியா ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவர் எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு நல்ல இடம் இருக்குது, அங்கே ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடம் சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் நைட்டு அவர் கூடவே கிளம்பி அவர் சொன்ன அந்த இடத்துக்கு ஹைக்கிங் பண்ணி போகிறாங்க. அந்த இடம் பார்க்கவே பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போன அப்புறம் எல்லாரும் ஒரு கேம் விளையாடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அந்த கேம் தான் ட்ரூத் ஆர் டேர். அது எல்லாரும் காமனாக விளையாடுற கேம்னு ஸ்டார்டிங்கில் இது ஒரு விளையாட்டாக தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரூத் ஆர் டேர் எல்லாரோட டேர்னும் முடிஞ்ச அப்புறம் கடைசியாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த பையன்கிட்ட டேர்ன் போகுது. அப்போ அவன் ட்ரூத்தை செலக்ட் பண்ணி, நான் உங்களை இங்கே பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும், அதனால் ஒலிவியா தான் எனக்கு ஈஸியான டார்கெட்டாக இருந்தா, அவகிட்ட பேசி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், சாரின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஒலிவியா கிட்ட மட்டும் இந்த கேமை நீங்கள் விளையாடி தான் ஆகணும், நீங்கள் இங்கேருந்து போயிட்டாலும் இந்த கேம் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ட்ரூத்தை செலக்ட் பண்ணால் ட்ரூத்தை சொல்லியே ஆகணும், டேரை செலக்ட் பண்ணால் டேரை பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைனா நீங்கள் செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டான். இவங்கெல்லாம் இது ஏதோ ப்ராங்க்னு நினச்சி அங்கேருந்து கிளம்பி அவங்க ஊருக்கே வந்துடுவாங்க. இப்போ எப்பயும் போல் அவங்க காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இவங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இவங்க பார்க்குற ஆளுங்கள்லேருந்து ரோடில் நிற்கிற பொருட்கள்லேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட ட்ரூத் ஆர் டேர் கொஷினை கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இந்த கேம் விளையாடின இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாது. இவங்க குரூப்பில் இருந்த ஒரு ஃப்ரெண்ட் அந்த ட்ரூத் ஆர் டேரில் டேரை செலக்ட் பண்ணி அந்த டேரை பண்ணாததுனால அவனை அந்த கேம் கொன்னுடும். அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும். இந்த கேம் எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் எல்லாருமே இந்த கேமை சீரியஸாக எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. ஆனால் எல்லாரும் ட்ரூத்தை செலக்ட் பண்ணால் ஈஸியாக உண்மையை மட்டும் சொல்லிவிட்டு தப்பிச்சிடலான்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கேம் அப்படி இல்லை. அந்த கேமுக்குன்னு தனியாக ரூல்ஸை அந்த கேமே செட் பண்ணி வச்சுருக்கோம். டேரை யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணி தான் ஆகணும், ட்ரூத்தை மட்டுமே சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த டேரும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. மார்க்கிக்கு டேர் தான் வந்திருக்கும். அப்போது அந்த டேரில் ஒலிவியாவோட கையை உடைக்கணும்னு வரும். அப்படி அவள் உடைக்கலன்னா அவள் செத்துருவா. அதனால் ஒலிவியா அவள் கையை கொடுத்து அவளே உடைக்க சொல்லுவாள். இப்படி தான் அந்த கேம் கொடுக்குற டேர் மோசமாக இருக்கும். இந்த கேம் ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்கும். அந்த கேம்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு இவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க தேடி அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி இந்த கேம்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இருக்குது. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.